எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ். வெற்றி பாதையை காட்டும் உங்கள் தோழி. வாழ்க்கைய எளிமையா அழகா பீஸ்ஃபுல்லா நடத்துற கலை கொரியன்ஸ்க்கு ஒரு தனி பிராண்டாவே இருக்கு. கொரியன்ஸ்னால எப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கெடியூல், பெர்ஃபெக்டான ஸ்கின் கேர் ரொட்டீன், டீப் ஃபோக்கஸ், காம் லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே எப்படி முடியுது, என்ன ரகசியமா இருக்கும், அந்த சீக்ரெட் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்றைய உலகம் ஃபுல்லா கொரியாவை நோக்கி திரும்பி பார்க்கறதுக்கு K-pop, K-drama, சாம்சங், எல்ஜி, இது எல்லாமே உலகத்தை மாத்திர ஏதோ ஒரு பாசிட்டிவ் அண்ட் மோட்டிவேட்டடா இருக்கு. பிடிஎஸ், பிளாக் பிங்க், இவங்க எல்லாருமே இளைஞர்கள் மத்தியில வேர்ல்டு லெவல்ல இவ்வளோ ஃபேமஸ் ஆகியிருக்காங்கன்னா அதுக்கு அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க், சாக்ரிஃபைஸ், நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு இந்த லெவல்ல இருக்காங்க. கொரியன்ஸ் பண்பாட்டுல உறுதியானவங்க, உழைப்புல முனைப்பானவர்கள். அவங்களோட வாழ்க்கை முறையில ஒழுக்கமும் மகிழ்ச்சியும் கலந்துருக்கு. விழாக்கள், குடும்ப உறவுகள் எல்லாமே ஒரு வண்ணமயமான நிகழ்வுகளா இருக்கு. கொரியா பத்தி நிறைய ஃபேக்ட்ஸ், ரியாலிட்டி எல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். 9 கொரியன் லைஃப் சேஞ்சிங் ஹேக்ஸ். இது உங்க டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க காம், ஃபோக்கஸ்ட் அண்ட் ஸ்டைலிஷ் திங்கரா மாறிடுவீங்க. நம்பர் 1, பலி கல்ச்சர். இந்த உலகத்துல பல நாடுகள்ல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போன், டிஜிட்டல் அடிக்ஷன்ல மாட்டிக்கிட்டு உருப்படாம இருக்க இந்த காலத்திலயும் சில தேசங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாம துல்லியமா வேலை செய்யும் கலையால பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்கிறதே சவுத் கொரியா தான். கொரியால ரொம்ப ஃபேமஸ் பலி. இதோட அர்த்தம் தயாரா இரு, சீக்கிரம் முடிச்சிரு. பலி சின்ன வைரஸ் மாதிரி கொரியால வேகமா பரவி இருக்கு. இந்த கல்ச்சர் லிட்ரலி அம்மாக்களோட வாயில இருந்து குழந்தைகள் காது வரைக்கும் பாஸ் ஆகுற மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கு. குழந்தை ஸ்லோவா சாப்பிடுறானா கொரியால அம்மா சொல்வாங்க பலி. ஆபீஸ்ல வேலை செய்யறவன் ஸ்லோவா வேலை செஞ்சா மேனேஜர் சொல்வாங்க பலி. அப்படின்னா இது எல்லா இடத்துலயும் கொரியா மக்கள் ஃபாலோ பண்ற ஒன் கைண்ட் ஆஃப் ஹேபிட். பலி கல்ச்சர்னு சொன்ன உடனே அது வேகமா சாப்பிடுறதா இல்ல வேகமா வேலை முடிச்சிடுறதா, வேகமா டிசிஷன் எடுக்கிறது மட்டும்தானா அப்படின்னா இல்ல. அது ஆக்சுவலி ஒரு லைஃப் ஸ்டைல் திங்கிங் மாடல். இந்த பலி கல்ச்சர் நல்லதா இல்லையா? சவுத் கொரியால நீங்க சப்வேக்கு போனீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்த்தா எல்லாரும் ஒரே ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியும். யாரும் ஸ்லோவா வாக் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நேரம் போயிடும் சீக்கிரமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரிமைண்டர் இருந்துகிட்டே இருக்கும். பலின்றது கொரியன்ஸ்க்கு ஒரு ஹேபிட் மட்டும் இல்ல, அது அவங்களோட டிஎன்ஏலயே இருக்கிற ஒரு சிஸ்டம் போல மாறிடுச்சு. கொரியா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான 2 ஃபேக்ட் இப்போ பார்க்கலாம். ஃபேக்ட் 1, ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே ஃபாஸ்டான இன்டர்நெட் ஸ்பீடு வச்சிருக்க ஒரே நாடு சவுத் கொரியா மட்டும்தான். ஏன் தெரியுமா? பலி லைஃப் ஸ்டைலுக்கு மேட்ச் பண்றதுக்காக தான். லோடிங்னு டைம் வேஸ்ட் அவங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அதனாலதான் சவுத் கொரியா உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் ஸ்பீட் பயன்படுத்துற ஒரே நாடா இருக்கு. ஃபேக்ட் நம்பர் 2, ப்ரொடக்டிவிட்டி லெவல். ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த ரெக்கார்ட் படி சவுத் கொரியன்ஸ் ஒரு வருஷத்துக்கு 1900 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஜப்பான்ல கூட வேலை செய்யற நேரம் 1600 மட்டும்தான் இருக்கு. கொரியால 1900 மணி நேரம். கொரியன்ஸ் வேலை சீக்கிரமா முடிக்கணும்னு இந்த பலி கல்ச்சர்னால தான் அவங்க 1900 மணி நேரம் கடினமா உழைக்கிறாங்க. நாம செய்யற வேலைகளை நாமளும் சீக்கிரமா செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த பலி கல்ச்சரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தானே? அடுத்து பார்க்க போற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். கொரியன்ஸை வியந்து பார்க்குற ஸ்கின் கேர் பத்தி தான் பார்க்க போறோம். நம்பர் 2, ஸ்கின் கேர் டிசிப்ளின். நம்ம ரொம்ப அட்மையர் பண்ற ஒரு விஷயம் கொரியன் ஸ்கின். ஸ்மூத்தா, க்ளோவிங்கா, கிளாஸ் ஸ்கின்னா இருக்கிறது. இந்த ஸ்கின்னுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு பிராண்டட் கிரீம் இல்ல, அது டிசிப்ளின். இவங்க ஸ்கின் கேர்ல கூட டிசிப்ளினை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. இந்த ஸ்கின் கேர் டிசிப்ளின்ல 5 டாபிக் பார்க்க போறோம். அதுல நம்பர் 1, ஸ்கின் கேர் பிளஸ் செல்ஃப் கேர் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்ம மேல நமக்கே ஒரு மரியாதை இல்லைன்னா யாரும் நம்ம மேல மரியாதை காட்ட மாட்டாங்க. கொரியன்ஸ் இதை ரொம்ப பிலீவ் பண்ணி ஃபாலோ பண்றாங்க. அதனாலதான் ஒரு கொரியன் பொண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் ஸ்கின் கேர்ல ஒரு டேவை கூட மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு டேவை மிஸ் பண்ணிட்டா அது ஒரு கிரைம் மாதிரி நினைப்பாங்களாம். நம்பர் 2, ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். கொரியன்ஸ் ஃபாலோ பண்ற 10 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன்.
மற்ற எல்லா நாடுகள்லையும் ஃபேஸ் வாஷ் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் சன்ஸ்கிரீன் இது மட்டும்தான், அவ்வளோதான் டன் அப்படின்னு. ஆனால் கொரியன்ஸில் அப்படி கிடையாது. இதுக்காகவே 10 ஸ்டெப்ஸை இவங்க மினிமமாக ஃபாலோ பண்ணுறாங்க. இது என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் கிளென்சர், வாட்டர் பேஸ்டு கிளென்சர், எக்ஸ்ஃபோலியேட்டர், டோனர், எசன்ஸ், சீரம், ஷீட் மாஸ்க், ஐ க்ரீம், மாய்ஸ்சரைசர், எஸ்பிஎஃப் சன்ஸ்கிரீன் வந்து மார்னிங் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, டே டைமில். இவ்வளோ ஸ்டெப்ஸ் இவங்க யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறது இல்லை. இது ஒரு ரிச்சுவல், சடங்கு மாதிரி அவங்க பண்ணுறாங்க. ஒரு டெய்லி ஹீலிங் மூமெண்ட்டாக அவங்க பார்க்குறாங்க. நாம் எப்படி டெய்லி சாமி கும்பிடுறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கோமோ அந்த மாதிரி. நம்பர் 3, ஸ்கின் கேர் ஹீலிங் மைண்ட் செட். ஒரு கொரியன் எவ்வளோ சோம்பேறித்தனமாக இருந்தாலும், உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணாமல் தூங்கவே மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா? பிகாஸ் நம்ம உடம்பும் நம்ம மனசும் டிசர்விங் இந்த கேருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பொதுவாக எல்லாரும் நேசிக்கிற ஒருத்தரை கேர் பண்ணுற மாதிரி அவங்க செல்ஃப் லவ்க்காக செல்ஃப் கேர் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் என்ன தெரியுதுன்னா, கொரியன்ஸ் எல்லாருமே அவங்க நேசிக்கிறாங்க. நம்மளும் செல்ஃப் லவ் டெவலப் பண்ணணுன்றத இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். நம்பர் 4, ஸ்கின் கேர் கொரியன்ஸ்க்கு பியூட்டி மட்டும் இல்லை, இது ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் ஸ்டைல். இவங்க நைட்டு ஸ்கின் கேர் பண்ணுறதுனால ஹார்மோனல் ரிப்பேர் ப்ராசஸ்க்கும் கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் நிறைய கொரியன் பிராண்ட்ஸ் சயின்டிஃபிக்கலி அப்ரூவ்டு ஸ்டெப்ஸ் மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இதில் ஃபேக்ட் என்னன்னா, 2023 ரெக்கார்ட் படி சவுத் கொரியாவில் 7.5 பில்லியன் மதிப்பில் ஸ்கின் கேர் ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. கே பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஒரு பிராண்ட் லெவலில் குளோபல் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு பின்னால் இருக்கிறது ஹேபிட் ப்ளஸ் ரிசர்ச் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி தான். நம்பர் 5, ஒரு எக்ஸாம்பிள். ஷீட் மாஸ்க் போட்டிருக்கும் போது 15 minutes ஆஃப் சைலண்ட். கொரியன்ஸ் ஷீட் மாஸ்க் போட்ட உடனே பேச மாட்டாங்க, ஃபோனை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க ஜஸ்ட் சிட் அண்ட் சைலண்ட். சம்டைம்ஸ் மியூசிக் கேட்பாங்க. அவங்க ஃபேஸை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க. தட்ஸ் ஹவ் தே ட்ரீட் தெம்செல்ஃப்னு காட்டுது. கொரியன்ஸ்க்கு ஸ்கின் கேர்ன்றது பியூட்டி கிடையாது, அது செல்ஃப் லவ். அதை பண்ணுறதுனால தான் அவங்களோட கான்ஃபிடென்ட்டும் க்ளோவும் காம்னஸ் எல்லாமே நேச்சுரலாக வருது. நாம் வழக்கமாக இவங்களை பார்த்து இவங்க சீன் போடுறாங்க ஸ்கின் கேர்னு. இதுக்கு பதிலாக நாம் கொரியன்ஸ் கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நாம் எவ்வளோ கேர் பண்ணுறோம் நம்ம ஹெல்த்தை கவனிக்கிறதுக்கு? நாம் எப்போ கடைசியாக பீஸ்ஃபுல்லாக செல்ஃப் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணியிருக்கோம்? நம்மளை நாமளே உண்மையாக நேசிக்கிறோமா? இந்த கேள்விகள் எல்லாம் நமக்குள்ளேயே கேட்டு கொரியன்ஸ் கிட்ட இருந்து செல்ஃப் லவ் செல்ஃப் கேரை டெவலப் பண்ண கற்றுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்பர் 3, ஹான். கொரியன்ஸோட இன்னர் எமோஷனல் ஸ்ட்ரென்த். கொரியன்ஸோட கல்ச்சர், ப்ரொடக்டிவிட்டி, ரெஸ்பெக்ட் இதெல்லாம் பற்றி பேசணும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது அவங்களோட மனசுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு எமோஷனல் பவர் பற்றி தான். ஹான் என்றால் என்ன? ஹான் என்பது பழைய நினைவுகள், பழைய கஷ்டங்கள், பிழைகள், கடந்த காலத்தில் நாம் செஞ்ச தவறுகள், நம்மளை பாதித்த சம்பவங்கள், இது எல்லாமே மனசுக்குள்ளவே அடக்கி இருக்கிற ஒரு எமோஷனல் ஸ்டேட் தான். ஒரு கொரியன் அவனால தனக்கு உருவான வேதனைய கஷ்டத்தை வெளியில பேசாம அது என் வாழ்க்கையோட ஒரு அங்கம் தானு சமாதானப்பட்டு சைலண்டா அவங்களே அதை அனுபவிக்கிறாங்க. கொரியன்ஸ்க்கு ஹான் இது ஒரு எமோஷனல் பேர்டன் இல்லை, அது இன்னர் ஸ்ட்ரென்த். ஒரு கண்ணுக்கு தெரியாத நெருப்பு மாதிரி. அது அவங்க சக்சஸ்க்கு ஃபியூலாவும் இருக்கு. கஷ்டம் வந்தா கொரியன்ஸ் அழுது புலம்புறதெல்லாம் இல்லை, அவங்க நேர்த்தியா பக்குவமா அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்க நெகிழ்ச்சியும் நம்ப முடியாததுமான இடத்துல இருக்காங்க. ஹான் பத்தி ஒரு ஃபேக்ட் சொல்றேன். கொரியன் டிராமா இல்லைன்னா மூவி, இது எல்லாத்துலயுமே ஒரு கஷ்டம் வரும், பிரச்சனை வரும். இது சேட் எண்டிங் இல்லை, இது ஒரு எமோஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர அவங்க ப்ரொடக்டிவா இருப்பாங்க. இதுதான் ஹான். இந்த ஒரு விஷயம்தான் நம்ம கொரியன் டிராமாஸை விரும்பி பார்க்கறதுக்கு காரணமா இருக்கு. ஹானோட ஸ்ட்ரென்த். இந்த ஹான் கொரியன்ஸை அடிக்கடி அழுகிறவங்களா இல்லாம ஃபைட் பண்றவங்களா மாத்துது. ஒவ்வொரு கொரியன்ஸும் அவங்க மனசுக்குள்ள ஒரு எமோஷனல் ப்ரெஷர் குக்கர் மாதிரி வலியை அடக்கி வச்சிருக்காங்க. ஆனா அந்த அழுத்தத்துல இருந்து மியூசிக்கை உருவாக்குறாங்க. கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு புது விஷயத்த முயற்சி பண்ணி அதுல இருந்து கத்துக்கிட்டு வெளியே வராங்க. இதுல நாம என்ன கத்துக்கிறதுக்கு இருக்குன்னா, நாம எல்லாருமே வேதனை அனுபவிச்சிருப்போம். ஆனா அதை ஒதுக்கி வைக்கிறதா, அதை புலம்பி தள்ளுறதா, இல்ல அதை பவரா மாத்துறதா, இதை நாம தான் தீர்மானம் பண்ணணும். கொரியன்ஸோட அமைதியான வாழ்க்கைக்குள்ள ஒரு சத்தமில்லாத துயரமான வலி இருக்கு. அதுல இருந்துதான் அவங்களோட சக்சஸ் பிறக்குது. அடுத்து நம்பர் 4, ஜாங். லாங் லாஸ்டிக் பாண்ட்ஸ்.
ஜாங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை, லவ்வும் இல்லை. அது ரெண்டையும் விட ஒரு நேர்மையான நீண்ட நாள் உறவுக்கான நம்பிக்கை. அவங்க வாழ்க்கையில நீண்ட நாட்களா கூட இருக்கவங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கோவர்க்கர்ஸ் எல்லாரும். இந்த உணர்ச்சி ஒரே நாள்ல ஏற்படாது. நிறைய நேரம், நிறைய சோதனை, நிறைய நம்பிக்கை, இது எல்லாமே சேர்ந்து தான் ஜாங் உருவாகும். கொரியன் கல்ச்சர்ல இது எவ்வளவு முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பசியா இருந்தா பேசிக்கிட்டே இருக்காம அவங்களோட உணவை பகிர்ந்து கொடுக்கறதுல இருந்து, ஒரு ஆபத்து வந்தா ஃபேமிலியை விட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதிகமா ஆதரவு தருவாங்க. அவங்க ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மையோட எப்பவுமே இருப்பாங்க. இதுல ஒரு தாயோட பாசமும், ஒரு நண்பனோட பராமரிப்பும், ஒரு காதலோட உறுதியும் கலந்துருக்கும் ஒரே உறவுல. கொரியன் டிராமா நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு கேரக்டர் கஷ்டப்பட்டா எல்லாரும் சேர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த சென்டிமெண்ட் ஆடியன்ஸை டீப்பா கனெக்ட் பண்ணுது. அதுதான் ஜாங் ஃபீல். இந்த ஜாங் ஹியூமன்ஸ் கிட்ட மட்டும் இல்ல, நேச்சர்லயும் அனிமல்ஸ் கிட்டயும் பாசமா இருப்பாங்க. இந்த ஜியாங் உணர்வு இருந்தா என்ன நன்மைனா, லோன்லினஸ் குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும், ஒரு எமோஷனல் செக்யூரிட்டி கிடைக்கும். வெஸ்டர்ன் கல்ச்சர்ல ஃபாஸ்டா ஒரு ரிலேஷன்ஷிப்ல போவாங்க, சீக்கிரமாவே அந்த ரிலேஷன்ஷிப்பை டாமினேட் பண்ணிடுவாங்க, அடுத்து வேற ரிலேஷன்ஷிப்ல போவாங்க. ஆனா கொரியன்ஸ்ல ஸ்ட்ராங்கா லாஸ்டிங் பாண்ட் தான் எப்பவுமே ரொம்ப முக்கியம். நம்ம இந்தியன் கல்ச்சர் மாதிரி தான் கிட்டத்தட்ட. இந்த ஜாங்கை எப்படி ஃபாலோ பண்றது? நம்ம ரெகுலர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டைம் கொடுக்கணும், விலகி போன உறவுகள் கூட அட்டாச் பண்ணணும். யாராச்சும் கஷ்டப்படுறாங்களா, உண்மையா பேசுங்க. உங்களால உதவ முடியும்னா உதவி பண்ணுங்க. உங்களால முடிஞ்சதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களோட வலிய, பெயினை உங்களோட சொந்த பெயினா நினைச்சு ஃபீல் பண்ணி அவங்களுக்கு உதவுங்க. நம்ம வாழ்க்கையில இது போல உண்மையான லாங் லாஸ்டிக் பாண்ட் டெவலப் பண்ணணும்னா நேரத்தையும் உணர்வையும் நேர்த்தியா செலவழிக்கணும். நம்ம வாழ்க்கையில ஜியாங் வந்துடுச்சுன்னா அது ஒரு இன்னர் ஹீலிங் மாதிரியே இருக்கும். நம்ம வாழ்க்கையில துரோகிகள் எண்ணிக்கை குறையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்பர் 5, மினிமலிஸ்ட் இன்டீரியர் லிவிங். கொரியர்கள் எப்பவுமே அவங்களோட வீடை நீட் அண்ட் கிளீனா வச்சிருப்பாங்க. அவங்களோட இன்டீரியர் டிசைன்ல அதிகமான பொருட்கள் வைக்கவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா மிக குறைந்த பட் யூஸ்ஃபுல்லான பொருட்கள் மட்டுமே வச்சிருப்பாங்க. இப்படி வீட்டை எப்பவுமே நீட்டா வச்சிருக்கிறது, இதுதான் அவங்களுக்கு மென்டல் பீஸை உருவாக்கி கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. மினிமலிஸ்ட் இன்டீரியர் லிவிங் என்றால் என்ன? நம்ம கொரியன்ஸோட வீடெல்லாம் காட்டுற மாதிரி நிறைய டிராமாஸ்ல பார்த்துருப்போம். ஒரு அறையில தேவையானது மட்டும்தான் இருக்கும். செவத்துல, கபோர்ட்ஸ்லன்னு அன்னெசரியா டெக்கரேஷன் எதுவுமே இருக்காது. கலர்ஸ் கூட ரொம்ப சாஃப்டா காமான டோனா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒயிட்டு, பேஜ், பேலு, ப்ளூ, இந்த மாதிரி சாஃப்டான கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இடத்த மிச்சப்படுத்துற நோக்கத்தோட பண்ணுவாங்க. பெட் கீழே ஸ்டோரேஜ் இருக்க மாதிரியான ஸ்டோரேஜஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மினிமலைஸ் லைஃப் ஸ்டைல்ல சீராவும் இருக்கும், மனசுக்கு அமைதியும் கிடைக்கும். அதிக பொருட்கள் இல்லாததால கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பட்ஜெட்டும் குறையும், தேவையற்ற செலவுகளை குறைக்கலாம். ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இது எல்லாம் குறையும். பிகாஸ் என்விரான்மெண்ட் கிளீனா இருக்கிறதால. கொரியன் சைக்காலஜில சொல்லப்படுறது என்னன்னா, நீட்டான ஸ்பேஸ் நீட்டான தாட்ஸை கொடுக்கும். கொரியர்கள் வீடுகளை எப்படி மெயின்டைன் பண்றாங்க? ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷம் தூசி தட்டுறதுக்கு. ஃப்ளோர் மேல எதுவும் வைக்க மாட்டாங்க, கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ், ஃபோல்டபிளான ஃபர்னிச்சர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அவங்க வாழ்க்கை முறை இப்படிதான், எல்லா பர்பஸ்க்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. கொரியால பெரும்பாலானவர்கள் அபார்ட்மெண்ட்ல தான் வாழறாங்க. ஸ்பேஸ் ரொம்ப குறைவா இருக்கும். அதனாலதான் ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் அதிகமா ஃபாலோ பண்றாங்க. வார்ட்ரோப்ஸ், தேவையான கிச்சன் பொருட்கள், பெட்டு கட்டில்னு யூஸ் பண்ணாம மோஸ்டா நம்ம ஊர்ல பாய் மாதிரி தரையில போடுற ஃப்ளோர் பெட்ஸை தான் அவங்க யூஸ் பண்றாங்க. ஸ்மார்ட்டான ஆர்கனைசர்ஸ், இது எல்லாமே அபார்ட்மெண்ட் டிசைன்ல இருந்து தான் வந்திருக்கு. பட் இப்போ இது கொரியன்ஸோட லைஃப் ஸ்டைலாவே மாறிடுச்சு. நம்ம வீட்லயும் இந்த மாதிரி மினிமலா மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு சேலஞ்ச். உங்க வீட்ல தேவையில்லாத 5 பொருட்களை இன்னைக்கு டிஸ்போஸ் பண்ணுங்க, இல்லனா வேற யாருக்காவது தேவைப்படும்னா டொனேட் பண்ணுங்க. நம்ம ஊர்ல பொதுவா மைக்கா கவர், ட்ரெஸ் வாங்கினா வர கட்டப்பை, ஹோட்டல்ல ஃபுட் வாங்கினா வர பிளாஸ்டிக் பாக்ஸ், இது எல்லாமே யூஸ் ஆகும்னு சேர்த்து வச்சு நம்ம அம்மாக்கள் வீடு ஃபுல்லா கவர்ஸை சேர்த்து இடத்த அடைச்சு வச்சிருப்பாங்க. எங்க வீட்லயும் என் அம்மா கவர்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்து வைப்பாங்க, யாருக்காவது ஏதாவது போட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணலாம்னா, அளவுக்கு அதிகமா இருக்க எல்லா கவர்ஸையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு தேவையானதை மட்டும் ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு ஆர்கனைஸ் பண்ணி நீட்டா வைக்கலாம். இந்த கவர்ஸ் சேர்த்து வைக்கிறது தவிர்த்து மற்றபடி எல்லாமே என் அம்மா வீட்டை ரொம்பவே கிளீனா நீட்டா வச்சிருப்பாங்க.
இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஹேபிட் இருக்கும். நிறைய பேர் இந்த ஜூஸ் வாங்கினா அந்த கேன்ஸை சேர்த்து வைப்பாங்க, ஸ்வீட் பாக்ஸஸ், இந்த ஹோட்டல்ல வாங்குற ஃபுட் கண்டெய்னர்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை தேவைப்படும்னு சேர்த்து வைக்கிற ஹேபிட் இந்தியாவில் இருக்க முக்காவாசி எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி பழக்கம் இருக்கும். இனிமே உங்க தேவைக்கு மட்டும் பொருட்களை எடுத்து வைங்க. தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்கிறத நிறுத்தினாலே வீடு எப்பவுமே நீட்டாக கிளீனாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை சேர்த்து வைக்கிறத பண்ணுறாங்க? உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 6, ரெஸ்பெக்ட் கல்ச்சர். ஜாண்டமல். கொரியாவில் பேசுகிற முறையிலேயே மரியாதை ஒளிஞ்சிருக்கு. ஜாண்டமல் அப்படின்னா ஃபார்மல் கொரியன் லாங்குவேஜ். இது வயசுல மூத்தவங்களுக்கு, அலுவலக சூழ்நிலையில வேலை பார்க்கறவங்களுக்கு, இல்லனா ஒருத்தரை மரியாதையோட அழைக்கும் போது பயன்படுத்தப்படுறது. கொரியன் சமுதாயத்துல மரியாதைன்றது குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்குது. பெரியவங்க கிட்ட முட்டாள்களை போல நடந்துக்க கூடாது. சமூகம் ஒழுக்கம் சார்ந்ததா இருக்கணும். வேலைப்பழு இருந்தாலும் மரியாதைய மறக்க மாட்டாங்க. அதனாலதான் கொரியால சீனியாரிட்டி பேஸ்ட் ஸ்ட்ரக்சர் மிகவும் முக்கியமானதா இருக்கு. நிம் என்ற வார்த்தைய பெயரோடு சேர்த்து அழைக்கும் போது ஒரு மிகப்பெரிய மரியாதையின் சின்னமா இருக்கு. உதாரணத்துக்கு மேனேஜர் நேம், டீச்சர் நேம், டாக்டர் நேம். இந்த நிம் சஃபிக்ஸ் தான் மரியாதையின் மரியாதையா இருக்கு. பஸ், ட்ரெயின், பப்ளிக் பிளேஸ்ல எப்படி இருக்காங்க? வயசுல மூத்தவங்க வரும்போது அவங்களுக்கு இடம் கொடுக்கறது சாதாரணம் இல்லை, பழக்கமாவே வச்சிருக்காங்க. பஸ்ல இறங்கும் போது தலையை அசைச்சு வணங்குறாங்க எல்லார்கிட்டயுமே. சூப்பர் மார்க்கெட்ல பொருட்கள் வாங்கும் போது கூட கம்சகம் நிடானா நன்றின்னு அர்த்தம். இதை சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. வாய்ஸ் டோனும் ரொம்ப காமா இருக்கும். மற்றவங்கள மதிக்கிற பாணி நம்மளை ஈர்க்கிற மாதிரி இருக்கும். மரியாதைன்றது கலாச்சாரம் மட்டும் இல்ல, மனநலனும் கூட. மரியாதைய தவிர்க்காத ஒரு சமூகம்னா அங்க யாரும் கீழ்த்தரமா நடந்துக்க மாட்டாங்க, யாரும் யாரையும் கீழ்த்தரமா நடத்தவும் மாட்டாங்க. ஒரு பாசிட்டிவ் எமோஷனல் கல்ச்சர், அந்த நியாயமா வளர்ந்த மரபு தான் கொரியாவோட வலிமையா இருக்கு. அடுத்து நம்பர் 7, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வித் நேச்சர். ஒரு நாட்டோட வளர்ச்சி அதோட தொழில்நுட்பத்துல மட்டும் இல்ல, அங்க வாழும் மக்களோட மன அமைதி, வாழ்க்கை சமநிலை, இது ரொம்ப முக்கியம். கொரியால வேலை மட்டும் இல்ல, இயற்கையுடனான உரையாடலும் ஒரு கலாச்சாரம். தொழிலாளர்கள் அதிக நேரம் வேலை பார்ப்பது உலகெங்கும் இருக்கும் ஒரு பொதுவான நிலைதான். ஆனா சவுத் கொரியால ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. வேலை மட்டும் இல்ல, வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். இதுதான் இப்போ பலரோட மனதுல தோன்றியிருக்கு. அதற்கான காரணம் இயற்கை. கொரியர்கள் இயற்கையை ஒரு ஹீலிங் மேஜிக்கா பாக்குறாங்க. இதுல ஃபேக்ட் என்னன்னா, 2023ல கொரியன் லேபர் சர்வே படி 70% பேர் மாசம் ஒரு முறை குறைஞ்சது ஒரு நடைப்பயணம் அல்லது இயற்கை இடங்களுக்கு போயிட்டு வராங்க. சியோல் மாதிரியான பிஸியான நகரங்கள்லயும் வீக்கெண்ட்ஸ்ல மக்கள் ஹீலிங்காக ஃபாரஸ்ட், கோவில்கள்ல போய் தங்குறது, வேலையில இருக்க மன அழுத்தத்தை வெளியே தள்ளுறதுக்கு இயற்கையை பயன்படுத்துறாங்க. சியோல் நகரம் இருக்கிற இடத்துலயே இயற்கை வழியே யோகா செய்யும் இடம் புகான்சன் நேஷனல் பார்க் இருக்கு. டெம்பிள் ஸ்டே ப்ரோக்ராம், பௌத்த கோவில்கள்ல இருந்து ஒரு நாள் அல்லது 2 நாள் அமைதியான வீக்கெண்ட்ஸ்ல ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ், மன சாந்தி தரும் செயல்களில் ஈடுபடுறது. கொரியர்கள் இதை எப்படி செய்யறாங்க? மவுண்டைன் ஹைக்கிங் போறது, பார்க், மெடிடேஷன், ரூஃப் டாப் கார்டனிங், ஃபாரஸ்ட் பாத்திங். ஏற்கனவே ஜாப்பனீஸ் டெக்னிக்ல நம்ம பார்த்த ஷின்ரின் யோக்கு இன்ஸ்பயர்டு ஃப்ரம் ஜாப்பனீஸ் டெக்னிக், இதையும் கொரியன்ஸ் யூஸ் பண்றாங்க. 9 ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க பார்க்கலன்னா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்றதுனால மன அழுத்தத்தை குறைக்க முடியுது, ஃபோக்கஸை அதிகரிக்க முடியுது, உற்சாகமாகவும் உறவுகள்ல நிலைத்தன்மை அதிகமாகவும் தன்னம்பிக்கையோடனும் இவங்க இருக்காங்க. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வாழ்க்கையை சமநிலைப்படுத்துது. உங்க வாழ்க்கையோட இயற்கையை இணைக்க முயற்சி பண்ணுங்க, அது உங்களை புத்துணர்ச்சியோட வச்சிருக்க உதவும். அடுத்து நம்பர் 8, மைண்ட்ஃபுல் ஈட்டிங், பன்சங் ட்ரெடிஷன். உணவு நேரம் வந்தா கொரியர்கள் அது ஒரு சடங்கா பாக்குறாங்க. சீக்கிரமா சாப்பிட்டு எழுந்துக்கணும்னு இல்லாம ஒவ்வொரு உணவையும் ரொம்ப மதிச்சு உணர்ந்து சாப்பிடுறாங்க. இததான் பான்சாங் ட்ரெடிஷன்னு சொல்றாங்க கொரியால. இந்த அழகான பழக்கம் தான் அவங்களோட ஆரோக்கியத்தோட ரகசியமா இருக்கு. பன்சாங் என்றால் என்ன? பன்சாங்ன்றது கொரிய பாரம்பரிய உணவு பரிமாற்ற முறையை குறிக்கும் ஒரு வார்த்தை. இது முக்கியமான டேபிள் மேனர்ஸ் கலாச்சாரம். இதுல குறைந்த அளவுல பல வகையான உணவுகள் சின்ன தட்டுல பரிமாறுவாங்க.
முக்கியமா ருசி, நிறம், சத்துக்கள் அனைத்தும் சமநிலையா இருக்க மாதிரியான உணவு. கொரியன்ஸ்க்கு உணவு சாப்பிடுறதுல ஒரு நாகரீகமான கட்டுப்பாடு இருக்கு. கிம்ச்சி, சூப், ரைஸ், வெஜிடபிள்ஸ், மீட், சீவீட் இது எல்லாமே சிறிய அளவுல தான் சாப்பிடுவாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி எல்லாருமே அவங்க மொழியில ஜல் மியோக்சமினிடா நான் நன்றாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மரியாதையை செலுத்துறாங்க உணவுக்கு. உணவு சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் ஜல் மியோக்சமினிடா நன்றாக சாப்பிட்டேன் அப்படின்னு நன்றி உணர்வை காட்டுறாங்க. மைண்ட்ஃபுல் ஈட்டிங் என்றால் என்ன? சாப்பிடும்போது நம்மளோட முழு கவனமும் அந்த உணவு மேல மட்டும்தான் இருக்கணும். மொபைல் யூஸ் பண்ணாம சாப்பிடணும், டிவி பார்க்காம சாப்பிடணும். அவங்க சாப்பிடும்போது ருசி, வாசனை, சத்தம் இது எல்லாத்தையுமே உணர்ந்து சாப்பிடுறாங்க. இந்த பழக்கம் அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கொடுக்குது தெரியுமா? உண்ணும் அளவை கட்டுப்படுத்த முடியுது. இது அளவுக்கு அதிகமா சாப்பிடாம இருக்கிறதுக்கு உதவும். செரிமானம் நல்லா நடக்குது, ஓவர் ஈட்டிங் பண்ணாம இருக்காங்க, வெயிட் பேலன்ஸா இருக்கு. நமக்கு இது எப்படி பயனுள்ளதா இருக்கும்? நாமும் இந்த பழக்கத்தை ஆரம்பிக்கலாம். உணவு நேரமா கான்சென்ட்ரேஷனோட உணவை சாப்பிடணும். பிளேட்ல ஒரே நேரத்துல சரிவிகித உணவை வச்சு சாப்பிடணும். வேகமா சாப்பிடாம உணவை நல்லா மென்று ருசிச்சு சாப்பிடலாம். சாப்பிடும்போது மொபைல், டிவி இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம். உணவுக்கு முன்னாடியும் உணவுக்கு பின்னாடியும் நன்றி சொல்லி மதிப்பு கொடுக்கலாம். இப்படி நம்ம பண்றனால மன அழுத்தம், எமோஷனல் ஈட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் குறையும். நல்ல ஃபோக்கஸ் கிடைக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். அடுத்து நம்பர் 9, நோ ஸ்கிப் ரொட்டீன் ஸ்டைல். நம்மள பல பேர் ஒரு நாள் தான் சூப்பர் ப்ரொடக்டிவா இருக்கும், அடுத்த நாள் முழுக்க லேசியா எந்த வேலையும் ஒழுங்கா பண்ணாம இருக்கும். ஆனா கொரியன்ஸ் அதை செய்யவே மாட்டாங்க. நோ ஸ்கிப் ரொட்டீன் என்றால் என்ன? அதாவது எந்த நாளும் ரொட்டீனை ஸ்கிப் பண்ணவே கூடாது. இதுதான் அவங்களோட நம்பிக்கை. அந்த ரொட்டீன் பெருசா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன விஷயங்களா இருந்தாலும் டிசிப்ளைன்டா ஃபாலோ பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு காலையில எழுந்ததும் தண்ணி குடிக்கிறது, ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்றது, எக்ஸசைஸ், 5 பேஜ் புக் படிக்கிறது, நைட்டு கிளீன் பண்ணிட்டு தூங்குறது. இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஸ்கிப் பண்ணாம செய்யறது தான் அவங்களோட சீக்ரெட்டா இருக்கு. ஒரு நாள் தவிர்க்கிறது டெய்லியும் பண்ணாமலே இருக்கலாமேன்ற சோம்பேறித்தனத்தை உருவாக்கிடும். கொரியன் சைக்காலஜி இதை ஸ்ட்ராங்லி அப்போஸ் பண்ணும். எந்த ஒரு ரொட்டீனும் இல்லாம வாழ்க்கையை வாழ்றது சயின்டிபிக்காவும் நம்மள பாதிக்குது. பிரெயின்ல டோபமைன் பேலன்ஸ்க்கு ரொட்டீன் ரொம்ப அவசியமா இருக்கு. ரொட்டீன்ஸ் இல்லாம போனாலே ப்ரொடக்டிவிட்டி, மூடு, ஸ்லீப் எல்லாமே டவுன் ஆகும். அதனாலதான் கொரியன்ஸ் கன்சிஸ்டன்சி ஓவர் இன்டென்சிட்டின்ற பிரின்சிபலை ஃபாலோ பண்றாங்க. சில கொரியன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கொரியன் ஸ்டூடெண்ட்ஸ் மார்னிங் 5 மணிக்கு எழுந்துக்கிற பழக்கத்தை ஸ்கூல் டைம்ல இருந்தே கத்துக்கிறாங்க. எழுந்துக்க வைக்கிற அலாம ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. ஸ்கின் கேர் ரொட்டீன். கொரியன் ஸ்கின் கேரை ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. இது அவங்க செல்ஃப் லவ் காட்டுது. ஒர்க் பிளானர்ஸ். அவங்களோட நாள்காட்டி, டைம் பிளாக், கேலண்டர் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே ரொட்டீனுக்கு முக்கியமான பங்கு வகிக்குது. எல்டர் ஜெனரேஷன். வயசு அதிகமானவங்க கூட வாக் போறது, கார்டன் ஒர்க் பண்றது, சீக்கிரமா தூங்குற ஸ்லீப் ரொட்டீனை ஃபாலோ பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. வயசாயிடுச்சு அப்படின்னா அவங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறது இல்ல. அவங்க இந்த மாதிரி ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்றனாலேயே அவங்க இன்னமும் ஆரோக்கியமா இருக்காங்க. உங்க வாழ்க்கையில நோ ஸ்கிப் ரொட்டீனை எப்படி ஃபாலோ பண்ணலாம்? நம்பர் 1, ஒரு சிம்பிள் மார்னிங் ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு, நான் தூங்கி எழுந்ததும் தண்ணி குடிக்கணும், ஒரு சின்ன வாக் போகணும், புக்ல 5 பேஜஸ் படிக்கணும், இந்த மாதிரி. நம்பர் 2, நைட் ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஜேர்னல் எழுதுறது, ப்ரஷ் பண்றது, தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டை கிளீன் பண்றது, தினமும் ஒரே டைம்ல தூங்குறது, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 3, டைம் பிளாக்கிங். என்ன வேலைகள் இருக்கோ அதை நோட் பண்ணி கரெக்டான டைமுக்கு முடிக்கிறது. நம்பர் 4, வாரத்துல ஒரு நாள், ஈவன் ரிலாக்ஸ் பண்ணணும்னாலும் ரெஸ்ட் எடுக்கணும்னாலும் பேசிக் ரொட்டீன்ஸை ஸ்கிப் பண்ணவே கூடாது. நம்பர் 5, ரிவார்ட் யுவர் செல்ஃப். நீங்க கன்சிஸ்டண்டா ஒரு வேலையை பண்ணும்போது உங்களுக்கு நீங்களே பரிசு கொடுத்துக்கோங்க. நம்பர் 6, நோ ஸ்கிப் ரொட்டீன். இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள்ல இருந்து நோ ஸ்கிப் ரொட்டீன் கொரியன் சக்சஸ்க்கு ஒரு ரகசியமா இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபாலோ பண்ணணும். அந்த மனோபாவம் தான் அவங்கள ஒவ்வொரு நாளும் பெட்டர் பர்சனா மாத்துது. நீங்களும் இந்த ஹேக்கை ஃபாலோ பண்ணி உங்க டெய்லி லைஃப் ஸ்டைல்ல வித்தியாசத்தை பார்க்கலாம். இப்போ நீங்க 9 கொரியன் சீக்ரெட் லைஃப் ஹேக் தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு சின்ன ரீகேப். நம்பர் 1, பலி ஸ்பீட் மைண்ட் செட். நம்பர் 2, ஸ்கின் கேர், டிசிப்ளினை ஃபாலோ பண்றது. நம்பர் 3, ஹான், டீப் எமோஷனல் ஸ்ட்ரென்த். நம்பர் 4, ஜியாங், எமோஷனல் பாண்டிங். நம்பர் 5, மினிமலைஸ்ட் இன்டீரியர் லிவிங். நம்பர் 6, ரெஸ்பெக்ட் கல்ச்சர்.
Number 7. Work-life balance with nature. Number 8. Mindful eating. Bansang. Number 9. No skip routine. இந்த வாழ்க்கை முறை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன? செல்ஃப் டிசிப்ளின், மென்டல் பேலன்ஸ், எமோஷனல் ஸ்ட்ரென்த், ரிலேஷன்ஷிப் வேல்யூ. சிம்பிளா இருந்தாலும் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கான வழி இதுதான். கமெண்ட்ஸ்ல நீங்க எந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்றீங்க இல்லனா ஃபாலோ பண்ண ட்ரை பண்றீங்கன்னு சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. கொரியன்ஸ் டிராமா, பிடிஎஸ், கேபாப் இதெல்லாம் பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கொரியன்ஸ் ப்ரொடக்டிவிட்டியை பத்தி அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலோட நோக்கமே ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை, உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். உங்க வாழ்க்கைய நெக்ஸ்ட் லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ற செல்ஃப் டிசிப்ளின், மோட்டிவேஷன், பர்சனல் டெவலப்மெண்ட், நிறைய கருத்துக்கள், கதைகள் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ். வெற்றி பயணத்தில் உங்களுக்கு துணையாக தோழி நான். நன்றி.